கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவிலே 2 காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு கூறிக்கொண்டு வருகிறேன். தேவனுடைய எச்சரிப்பு என்கிற காரியத்திலும் இயேசு செய்த அற்புதம் என்கிற பதிவிலுமாக 2 பதிவுகளாக நான் வெளியிட்டு கொண்டு வருகிறேன். இந்த காரியங்களில் இந்த நாளிலும் கூட இயேசு செய்த அற்புதம் என்கிற பேரில் நான் கடந்த பதிவில் விட்டு வந்ததான பதிவிலிருந்து தொடர்ச்சியாக நான் பதிவிடுகிறேன். கிட்டத்தட்ட என்னுடைய மாமனார் என்னை கோயிலுக்கு வரும்படி அழைத்து கொண்டு வந்தார். நான் அந்த சமயத்தில் 3 நாள் கன்வென்ஷன் நடக்க இருந்தது. அந்த சமயத்தில் நான் அங்கே போகிறதா இவர் கூட போகிறதா என்ற முரண்பாடான கருத்து இருக்கும் பொழுது எனக்கு உள்ளதாக மனசுக்குள்ளே சரி கடைசின்னு அவங்க செய்முறையை செஞ்சுட்டு என்ன பண்ணிடுவோம், அவங்களுடைய கோயிலில் போய் நம்ம அதை காரியங்களை முடித்து விட்டு வந்துவிடலான்னு என்று எண்ணின போது ஆண்டவர் என்னோடு கூட பேசின வார்த்தை, எசேக்கியேல் எழுதினான நிருபங்களை நான் அப்போது படித்து கொண்டு வருகிறேன். அதாவது 3 நாள் உபவாசத்தை 40 நாள் உபவாசமாக்கி நான் தொடர்ந்து பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதில் 2வது வசனத்தை படிக்கும் பொழுது நான் எந்த சாயல் ரூபத்தை கண்டேனோ அது அப்படியே பைபிளில் இருக்கும். அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன், அவர் இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும் இடுப்புக்கு மேலாக சொகுசாவை போல பிரகாசிக்கிற நிறம் போல் இருக்க கண்டேன். அவர் கைபோல் தோன்றினதை நீட்டி என் தலைமையரை பிடித்து தூக்கி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக நிறுத்தி என்று வேதவசனத்தை படிக்கலாம். அப்போது நான் எந்த உருவத்தை பார்த்தேனோ அது அப்படியே அந்த இடத்துல இருக்கும் போதில் நான் இன்னும் பயபக்தியாகி என்ன பண்ணேன், பைபிளை அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன். அந்த சமயத்தில் தான் மாமா அவங்க அந்த கோயிலுக்கு கூப்பிட்டாங்க. நான் ஒரு முறை வீட்டில் தலை குளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி 1 வாரத்தை தட்டி கழிச்சிட்டேன். மறுவாரம் நான் கன்வென்ஷனுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. போகிறதுக்கு முன்னாடி நான் படிக்கும் போதில் என்ன பண்ணேன்னா, அதே எசேக்கியேல் படித்து கொண்டு இருக்கும் போதில் 20வது அதிகாரம் 26வது வசனத்தையும் 20வது அதிகாரத்தில் 39வது வசனத்தையும் படிக்கும் போதில், நான் கர்த்தர் என்று அவர்கள் அறியத்தக்கதாக நான் அவர்களை பாழாக்கும்படி அவர்கள் கற்பந்திருந்து பிறக்கிறதெல்லாம் தீக்கடை பண்ணின்னு சொல்லி வரும். அப்போ இவ்விதமாக அவர்களுடைய பலிகள்னாலே அவர்களை தீட்டுப்படுத்தி பண்ணினேன் அப்படின்றாரு. அப்போது நான் சும்மா போன வாரம் சொன்னது அந்த வாரம் உண்மையாகவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தலை குளிச்சிட்டாங்க. அப்போ எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம சொன்னதோ அதே மாதிரி இங்கே போயிட்டு வரலாம் நினச்சோம், ஆனால் அது போகக்கூடாதபடிக்கு ஆண்டவர் இப்படியும் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் இதை மாமனார்கிட்ட சொன்னால் போன வாரம் தான் அதை சொல்லியிருக்கேன். திரும்ப அந்த காரியத்தை என்ன செய்ய முடியாது, பகிரங்கமாக நம்ம சொல்ல முடியாது. அப்போ என்ன செய்யணும்னு சொல்லி நினைக்கும் போதில் 39வது வசனத்தில் நீங்கள் போக மனதாக இருந்தால் போங்க, ஆனாலும் உங்கள் நரகலான விக்கிரங்களுக்கு முன்னாடி என்னுடைய நாமத்தை என்ன செய்யாத, பரிசுத்த குலைச்சதாகாத, அந்த எந்த ஒரு பலியினாலையும் எனக்கு முன்னாடி நீ எதை செய்யாத, தீட்டுப்படுத்த வைக்காத. அதாவது உங்கள் காணிக்கைகளினாலும் உங்கள் நரகலான விக்கிரங்களாலும் இனி பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று அந்த வசனத்து மூலிமா எனக்கு எச்சரிப்பாக சொன்னாங்க. அதனால் நான் போகக்கூடாது என்கிற முடிவில் இருந்தேன். அந்த நாளிலும் கூட அந்த 3 நாள் கூட்டத்தில் நடத்தின ஊழியக்காரர் மூலியமாக ஜெபிக்கும் பொழுது அவரும் கூட உங்களை கதர் போட்ட ஒரு நபர் என்ன செய்கிறாரு, இழுத்து கொண்டே இருக்கிறாரு, கர்த்தரை விட்டு இழுத்து கொண்டே இருக்கிறாரு. தயவுசெய்து உங்களை ஒப்பு கொடுத்து போகாதிருங்க, கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க, அவர் தான் மெய்யான தேவன், அவர்தே உங்களை இரட்சகர், அவர் உங்களுக்காக பலியாக இருக்கிறார், நீங்கள் போய் என்ன செய்யாதீங்க, மற்ற இதில் நீங்கள் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லி எச்சரிப்பு சொல்கிறாரு. ஆக பல விதங்களில் எனக்கு எச்சரிப்பு கிடைத்தவுடன் நான் எந்த விதத்திலும் நான் போகக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்தேன். ஆனால் மாமனார் ஃபோன் அடிக்கிறார். ஃபோன் அடிக்கும் போது, மாப்பிள்ளை எங்கே இருக்கிறீங்கன்னு. நான் மாமா அந்த மாதிரி அருப்புக்கோட்டையில் இருக்கிறேன் அப்படின்னு. இந்த மாதிரி கிளம்பி வாங்க, நம்ம எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் வேனில் ஏறுறது தான் பாக்கி அப்படின்றாரு. மாமா நான் இங்கே அருப்புக்கோட்டையில் இருக்கேன், வண்டியில் வந்திருக்கேன், வண்டி வேறு கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது, நான் வரலங்கிறேன். நான் வேணோடு அங்கே வரேன் மாப்பிள்ள, நான் உங்களை கூப்பிட்டு போகிறேங்கிறாரு. இல்லை மாமா வர வேண்டாம், நான் இன்றைக்கி வர முடியாது அப்படின்னு சொன்னேன். நான் என்ன சொல்ல முடியும், போன வாரம் ஒரு சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சாச்சு, இந்த வாரம் வர முடியாதுன்ற. ஏன் மாம்பிள்ள ஏன் வர முடியாது அப்படிங்கிறாரு. இல்லை மாமா நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்றேன். அப்போ உங்களை மாற்றிட்டாங்களா, எல்லா பேரும் சேர்ந்து மாற்றிட்டாளுங்களா, உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்களா, ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு அவர் என்னை திட்டுறாரு. இல்லை மாமா, கடவுள் என்னோடு கூட பேசினார். என்ன கடவுள் உங்களோடு கூட பேசினார், நீங்கள் நம்ம பாரம்பரியமாக வம்சாவளியாக கும்பிட்டுக்கிட்டு இருந்த கடவுள்லாம் அவங்கக்கிட்ட பேசல, புதுசாக ஒரு கடவுள் உங்ககிட்ட பேசிட்டாராக்கும் அப்படின்றாரு. ஆமாம் மாமா பேசினார், அதனால் நான் ஏற்றுக்கிட்டேன், நான் இயேசு ஏற்றுக்கிட்டேன், அப்போ சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா. முதல்ல ஃபோன் எடுத்தது அவங்களுடைய அவள் மாட்டேன்னொடனே உன்னை செருப்பால் அடிப்பேன், போன மாப்பிள்ளை கைட்டோடனே அடுத்து என் கையில் வந்துருச்சு ஃபோனு. நான் அவர்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தத்துன்னு உளறிக்கிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கடைசியில் ஆணித்தரமாக நான் வர முடியாது மாமான்றேன். மாப்பிள்ளை உங்கள் சொந்த பந்தம் எங்கள் சொந்த பந்தம், உங்கள் பிள்ளைகள் இதெல்லாம் பார்த்துக்குங்க, அடுத்த ஒரு காரியத்தில் நாங்களும் வர முடியாது, நீங்களும் வர முடியாதுங்கிறாரு. பரவாயில்ல மாமா, எனக்கு இயேசு தான் முக்கியம் அப்படின்ட்டேன். அப்போ உங்கள் கணக்கு வழக்கே முடிச்சிடலாம், இனிமேல் நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வர வேணாம், உங்கள் வீட்டுக்காரையும் கூப்பிட்டு வந்துடாதீங்க, நானும் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கணக்கு வழக்க முடிச்சாச்சுன்னு சொல்லி போன வச்சிட்டாரு. எனக்கு ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் நம்ம பக்தி வைராக்கியத்தில், ஆண்டோடைய பக்தி வைராக்கியத்தில் சரி பரவாயில்ல மாமான்னு சொல்லி நானும் வச்சிட்டேன். அதில் ஒரு 7 வருஷம் அவர் என் கூட பேசலை. ஆனால் திரும்பவும் நீங்கள் தான் என்கிட்ட வருவீங்க மாமா, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் போன வச்சேன்.
அதே மாதிரி 7 வருஷம் கழித்து வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்து அப்புறம் சொல்கிறேன். ஆனால் அந்த டைமில் பக்தி வைராக்கியத்தை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால கர்த்தர் எங்களோடு இருந்து அன்றைக்கி பாதுகாத்தார். அன்றைக்கி சூழ்நிலையில் ஆண்டவர் எங்களோடு பேசினார். அப்போது ஒரு விக்கிரக வழிபாட்டுக்கு, சிலை வழிபாட்டுக்கு கர்த்தர் போகக்கூடாதுன்னு அவ்வளோ வைராக்கியமாக பைபிளில் போகக்கூடாது, எந்த காரியங்களும் ஈடுபடக்கூடாதுன்னு தான் போட்டுருக்கு. அதனால தான் இன்றைக்கி யார் சாமி கும்பிட்டு கொடுத்ததான எந்த பிரசாதம் அதை இதையும் கூட நாங்கள் என்ன செய்ய முடியாது. ஒரு கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள், ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவி பெற்று இந்த சபை கூட வைக்கிறவங்களாம் உள்ள ஆளுங்க உண்மையான கிறிஸ்தவங்கள் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் சிலர் எல்லாம் ஒன்றுன்னு சொல்லி இதெல்லாம் தெரியாத ஆளுங்க வாங்கி சாப்பிட்டுக்கு இருப்பாங்க. அதனால் அவங்க தங்களை தீட்டுப்படுத்திக்கிட்டு அவ்வளோதான். இப்போது ஒரு ஸ்லோகம், நாதஸ்ய பிரதிமா அசிதஸ்ய பிரம்மகஸ்தே, கடவுளுக்கு உருவமில்லை, கடவுளுக்கு உருவமில்லை, அவர் ஆவியாக மாத்திரமே இருக்கிறார், அவர் ஒருவரே போற்றத்தக்கவர். அது எந்த கடவுள்? அப்போ எல்லா கடவுளுக்கும் உருவமே கிடையாது. அது அல்லாவாக இருந்தாலும் சரி, இயேசுவாக இருந்தாலும் சரி. இயேசு உருவம் பெற்று வந்தார், மரித்தார், உயிர்த்து வந்தார், திரும்ப அதை உருவத்தில் ஆவியானவரை போல் இருப்பார், அது வேறு. ஆனால் பிதாவாகிய தேவனுக்கு உருவமே கிடையாது. நம்ம இங்கே ஆதிபராட்சத்தின்னு சொன்ன அந்த கடவுளுக்கு உருவமே கிடையாது. ஆனால் நம்ம உருவங்களை கொடுத்து என்ன செஞ்சுக்கிருக்காங்க, அவங்கவுங்க பிரியத்தில் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அவங்கவுங்க பிரியம். ஆனால் கும்பிடக்கூடாது என்று தான் பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் என்ன செய்யக்கூடாது. உண்மையாக கிறிஸ்தவர்களாக உள்ளவங்க, ரசிக்கப்பட்டவங்க அதை செய்ய மாட்டாங்க. இது மற்றவங்களுக்கு கோபமாக தான் இருக்கும், வேறு வழி கிடையாது. இது சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்டதான பரீட்சையில் தான் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி தான் இருக்கும். அதுதான் பரீட்சை. அதுதான் அந்த சூழ்நிலையை கடந்து தான் நம்ம என்ன செய்யணும், போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இதன்படி தான் வரும். அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போகும்போதில் மனிதர்களாலே இடைஞ்சல் வரும், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களாலும் இடைஞ்சல் வரும். அதே டைரெக்டாகவும் போது பேசும், டைரெக்டாகவும் நம்மளை பயமுடுத்தும். அப்படிப்பட்ட காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. அது எப்போது நடந்தது, எப்படி நடந்தது, அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு வெளியிட்டேன். கர்த்தர் தாமே உங்களை பாதுகாப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.